டிஃபன் செய்கிறப்ப நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக கை கொடுக்குறது ஒரு ரெசிபினா அது இட்லி தோசை தான். அந்த இட்லி தோசையும் வந்து நம்ம ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா சிம்பிளாக தேங்காய் சட்னியை வச்சு முடிச்சுருவோம். அதே மாதிரி தேங்காய் சட்னிக்கு பதிலாக சிம்பிளாக இந்த நிலக்கடலை சட்னியும் வைக்கலாம். இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் தோல் நீக்கின நிலக்கடலையை வந்து சேர்த்து நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்து வறுத்து விட்டுக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த கடலைங்கிறதுனால நல்லா சூடு பொறுக்க வறுத்து விட்டால் போதும். இப்போ வறுத்த கடலையை மிக்சர் ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எனக்கு வத்தல் காரமாக இருக்குங்கிறதுனால ஒரே ஒரு வத்தல் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சமாக இஞ்சி துண்டும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு அதையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து அதோட கொஞ்சமாக புளியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கணும் தேவையில்லை. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாலும் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு சின்னதாக தாளிப்பும் கொடுத்துக்கலாம். இந்த சட்னி அரைக்கிறப்ப கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சாலும் நல்லாயிருக்கும்.